ஜாதகமும் ஜோதிடங்கள் பார்ப்பதும் கூட ஒரு சில நேரங்களில் பலிக்காமல் போகலாம். ஏன்னா கணிப்பு தவறாக கூட இருக்கலாம். ஒரு பெரியவர் நண்பர் ஒருத்தர் வீட்டுக்கு வந்துட்டு அவருடைய பையன் 8 வயசு பையனை பார்த்து சொல்கிறார், இந்த பையனுக்கு படிப்பு வராது, கல்லோட உடைக்கிற வேலைக்கு தான் போவான் அப்படின்னு ஜாதகத்திலேயே இருக்குன்றார். 8 வயசு ஆனாலும் கூட அவன் மனசில் அது ஆழமாக பதிஞ்சது. இல்லை, இவர் சொல்கிறத நம்ம மாற்றணும் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கையை ஏற்படுத்திக்கிட்டு விடாமல் விழுந்து விழுந்து படிக்கிறான். 12ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்று எம்பிபிஎஸ் சேர்றான். அதெல்லாம் முடித்து அதுக்கு மேல் படிப்புகளெல்லாம் முடித்து ஒரு பெரிய மருத்துவக் கல்லூரியில் டீனாக உட்கார்றான். இந்த ஜோதிடர் இருக்கார் பாருங்கள், அவருக்கு அதுக்குள்ளே வயசு ஆகிட்டுருக்கு. கிட்னியில் கல் இருக்குதுன்னு ஹாஸ்பிட்டலில் சேர்றார். பையனை அவருக்கு அடையாளம் தெரியலையே வழிய டாக்டராக இருக்கிற இவருக்கு அந்த ஜோதிடரை அடையாளம் தெரிஞ்சது. அவருக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுக்க சொல்லி மருத்துவர் குழுவுக்கு அறிவிச்சிட்டு இவர் கடந்து போகிறார். 2 நாட்கள் கழித்து பார்த்தா ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுத்து கல் நீக்கப்பட்டு அன்னைக்கு ஹாஸ்பிட்டலிருந்து வெளியில் வரார் அந்த ஜோதிடர். அப்போ கேட்குறாரு, எனக்கு ஏன் இவ்வளவு விழுந்து விழுந்து ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்க, பணமும் பெருசாலாம் வாங்கிக்கலையே அப்படின்னு. அப்போ அந்த இடத்துக்கு கரெக்டாக டீன் வரார். அவர் சொல்கிறார், சின்ன வயசாக இருந்தப்போ எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வந்திருந்தீங்க, எங்கள் அப்பாவோட நண்பர் நீங்கள், உனக்கு படிப்பே வராது, கல் உடைக்கிறதுக்கு தான் லாக்கி அப்படின்னு சொல்லியிருந்தீங்க.